الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. قال النبي سيدنا محمد صلى الله عليه وسلم: بعثت ليتمم مكارم الأخلاق، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், மேலும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற, இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. மேலும் குறிப்பாக காசாவிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற, பாலஸ்தீனத்திலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற நம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அல்லாஹ்வின் உதவிக்கரம் நேரடியாக கிடைக்கப் பெற வேண்டும் என்கின்ற உயரிய துஆவோடு இந்த ஜும்மாவின் உரையை நாம் பார்ப்போம். தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 வார காலமாக கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த கல்வியினால் நம் சமுதாயம் எந்த அளவிற்கு மேலோங்கும், கல்வி இல்லாமல் போனால் சமுதாயத்தினுடைய நிலை என்னவாகும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து 4 வாரமாக சொல்லி வருகின்ற இந்த வரிசையில் சென்ற வாரத்தில் ஒரு விஷயத்தை நாம் சொன்னோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அன்பளிப்புகளில், ஆயுதங்களில் மிக சிறந்தவை எது என்று சொன்னால் ஒழுக்கத்தினுடைய கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொடுப்பதுதான் என்று நாம் சொன்னோம். கணித்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நமது பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தை எந்த அளவிற்கு சேமிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, எந்த அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் சிரமப்படாமல் கஷ்டப்படாமல் வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ, அதே போன்று இல்லை அதைவிட மேலாக நமது பிள்ளைகளுக்கு நாம் கல்வியை கொடுக்க வேண்டும். கல்வியை கொடுக்க மறந்து போய்விட்டோம். இனி கல்வியை கற்பதற்கான ஒரு சூழல் நமது குழந்தைகளின் வாழ்க்கையில் இல்லாமல் போனது என்று சொன்னால், வாழக்கூடிய காலங்களிலே நமது பிள்ளைகளுக்கு அழகிய குணங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அழகிய குணங்களை கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அழகிய குணம் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடிகொண்டு விட்டது என்று சொன்னால், எத்தனை பெரிய சிரமத்தையும், எவ்வளவு பெரிய இடமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அவனுடைய குணத்தை கொண்டு அவன் மிக இலகுவாக கடந்து கொள்ளலாம். கல்வி இல்லாமல் போனாலும்
ஒரு மனிதனிடத்தில் பொருளாதாரம் இல்லாமல் போனாலும் நல்ல குணங்கள் நிறைந்து காணப்பட்டது என்றால் அவனுக்கான உதவி மக்களிடத்திலும் கிடைக்கும், அல்லாஹ்விடத்திலும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்று கல்வியாலும் பின்தங்கி போனோம், ஒழுக்கத்தாலும் பின்தங்கி போனோம், நல்ல குணநலங்களும் இன்று நம் மத்தியில் குறைந்து கொண்டே வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து குர்ஆனிலே குறிப்பிடும் போது சொல்லி காமிப்பார், நபியே நாயகமே, வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் நாயகமே, நற்குணத்தினுடைய பிறப்பிடமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உலகத்தில் என்னென்ன நற்பண்புகளும் நற்குணங்களும் இருக்கிறதோ அவை அனைத்திற்கும் முழு உருவமாக உத்தம நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் இஸ்லாம் என்பது இந்த அளவிற்கு பெரிதும் பறந்து விரிந்த ஒரு மார்க்கமாக மாறியுள்ளது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு அரபு தேசத்தில் பிறக்கும் போதே தந்தையை இழந்து, பிறந்த கொஞ்ச வருடங்களிலே தனது தாயையும் இழந்து, அரவணைப்பு இல்லாமல் அனாதையாக வாழ்ந்து வந்த ஒருவர் கொண்டு வந்த மார்க்கம் இன்று உலகத்திலே பல கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய அந்த குணநலங்கள், அவர்கள் வாழ்ந்த அந்த வழிமுறைகளை பார்த்துதான் இன்றைக்கு இஸ்லாம் என்பது பெரிதும் வளர்ந்திருக்கிறது. அந்த குணநலங்கள் இன்று நமது வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்து தானே ஒரு அறிவிப்பு செய்வார்கள். என்ன தெரியுமா? புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், இந்த உலகத்திலே நற்பண்புகளையும் நற்குணங்களையும் பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் அல்லாஹ்வை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்டவன், அல்லது தொழுகையை நிலைநாட்டுவதை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்டவன், நோன்பை கடைபிடிப்பதை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்டவன், ஹஜ்ஜினுடைய கடமையை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்டவன் என்றெல்லாம் சொல்வதற்கு முன்னால் பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன? நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கு பரிபூர்ணப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் என்னை அனுப்பினான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை சொல்வதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. இந்த ஹதீஸினுடைய பின்னணியை வரலாற்று இமாம்கள் சொல்லும் போது இரண்டு காரணங்களை சொல்வார்கள். முதல் காரணம் என்ன தெரியுமா? அன்றைய காலத்தில் வாழ்ந்த இறை நிராகரிப்பவர்கள், மக்காவில் இருக்கின்ற முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வை அவர்கள் மறுக்கவில்லை. ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், நபியே நாயகமே, வானம் பூமியை யாரு படைச்சான்னு கேளுங்க என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த மக்களிடத்திலே வானம் பூமியை யார் படைத்தார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். உன்னை படைத்தது யார், உனக்கு உணவளிப்பது யார் என்று கேளுங்கள் என்கின்றான். அப்படி கேட்டாலும் அவர்கள் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இருந்த போதிலும் அல்லாஹ்வை நேரடியாக நாம் அடைய முடியாது. அல்லாஹ்வை நாம் அடைவதற்கு இந்த 365 சிலைகளும் நமக்கு உதவி செய்யும் என்பதை தான் அவர்கள் நம்பியிருந்தார்கள். எனவே அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சா அப்படிங்கிறதுல அவர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அவர்களுக்கு மத்தியில் நிறைந்து காணப்பட்டது என்ன தெரியுமா? கெட்ட குணநலங்கள் தான், கெட்ட பழக்க வழக்கம் தான் அவர்களிடத்தில் அதிகமாக காணப்பட்டது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மத்தியில் நல்ல பண்புகளை எடுத்துரைப்பதற்கு தான் நான் அனுப்பப்பட்டேன். எந்த அளவிற்கு தீய குணம் கொண்டவர்கள் தெரியுமா? எந்த அளவுக்கு வக்கிரக புத்தி கொண்டவர்கள் தெரியுமா? தன் இன்னொருத்தருடைய ஒட்டகம் தன்னுடைய வீட்டினுடைய பானையில் வந்து தண்ணீர் குடித்து விட்டது என்று சொன்னால், தன்னுடைய நீர் தடாகத்தில் தண்ணீர் குடித்து விட்டது என்று சொன்னால் வருடம் வருடமாக சண்டை போடுவார்கள், ஜென்மம் ஜென்மமாக சண்டை போடுவார்கள். தான் மரணிக்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைக்கு அதை இறுதி வசியத்தாக செய்வார்கள். என்ன தெரியுமா? இந்த ஏற்ற வீட்டுக்காரர் எனக்கும் அவனுக்கு விரோதம், அவனுக்கு எனக்கும் சண்டை, எனவே அவனை நீ சும்மா விட்டுறாத, அவன் இறந்து போயிட்டானா அவன் பிள்ளையோடு நீ
சண்டை போடு என்று சாகும் போது கூட சண்டைக்கு வழிவகுத்து விட்டு செத்து போவார்கள். அந்த அளவிற்கு மோசமான குணத்தில் வாழ்ந்த காலத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அந்த ஒரு காலகட்டத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வதற்கு முன்னால், தொழுகையை நிலைநாட்டுவதற்கு முன்னால், நோன்பு வைப்பதற்கு முன்னால், ஹஜ்ஜி உம்ரா செய்வதற்கு முன்னால், தர்மம் செய்வதற்கு முன்னால், திருமணம் செய்வதற்கு முன்னால், நீங்கள் ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்னால், ஒரு தொழிலாளியாகவோ ஒரு முதலாளியாகவோ நீங்கள் மாறுவதற்கு முன்னால் உங்கள் குணநலங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். குணநலம் சரியில்லாமல் போனது என்று சொன்னால் ஈருலக வாழ்க்கையும் சீரழிந்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரொம்ப அழகாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது, லம் யகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷத்தன் வலா முத்தஃபஹிஷா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாயிலிருந்து எந்த ஒரு கெட்ட பேச்சுக்களையும் பேசியதில்லை. குணங்களில் ஆக சிறந்த குணம் அதுதான் சகோதரர்களே. தன்னுடைய வாயிலிருந்து எந்த ஒரு கெட்ட பேச்சுக்களையும் பேசியதில்லை. வலா முத்தஃபஹிஷன், எந்த ஒரு கெட்ட செயல்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது கிடையாது. கெட்ட பேச்சுக்களை பேசியதில்லை என்று சொன்னால் நாம் நினைப்பது போன்று கெட்ட வார்த்தைகள் பேசுவது மட்டும் கெட்ட பேச்சுக்கள் அல்ல. தவறுதலாக ஒரு தாயை குறித்தோ அல்லது ஒரு பெண்ணை குறித்தோ, ஒரு பெண்ணினுடைய மறுப உறுப்பை குறித்தோ, ஒரு ஆணினுடைய மர்ம உறுப்பை குறித்தோ பேசுகின்றோம் அல்லவா, இது மட்டும் கெட்ட பேச்சுக்கள் அல்ல. பேச்சுக்களிலே ஆக கெட்ட பேச்சு என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் தனது காதில் கேட்டதை அப்படியே மக்கள் மத்தியிலே பரப்புவது, இது பேச்சுக்களில் ஆக மோசமான பேச்சு. இதைவிட கெட்ட பேச்சு என்ன தெரியுமா? சமுதாயத்திலே குழப்பத்தை உண்டாக்கக்கூடியது. ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு நபரை பற்றி நமக்கு தெரியாத ஒன்றை அல்லது அவர் செய்த ஒன்றை கண்டும் கண்டு கொள்ளாமல் விடாமல் அதை பெரிதாக பேசி பேசி அதிலே குழப்பங்களை விளைவித்து கோபதாபங்களை ஏற்படுத்தி சண்டைகளுக்கு வழிவகுக்கிறது இருக்கிறது அல்லவா, இது பேச்சுக்களிலே ஆக கெட்ட பேச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான், அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், கொலை செய்வதை விட பெரும் பாவம் எது தெரியுமா? அல்லாஹ் கேட்கின்றான், கொலை செய்வதை விட பெரும் பாவம் என்பது உங்கள் நாவினால் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஃபித்னா, உங்கள் நாவினால் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் கொலை செய்வதை விட பெரும் பாவம் என்கின்றான். ஏன்னா கொலை கூட ஒரு வாட்டி கொன்னுட்டா உயிர் ஒரு வாட்டி போயிடும். ஆனா நம்ம வாயால நாம கிளப்பி விடுற பிரச்சனை இருக்காது. இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனை ஒரு நேரத்துல முடியக்கூடியது அல்ல. இது தொடர்ந்து தொடர்ந்து புகைந்து புகைந்து 1 10ஆக மாறும், 10 20ஆக மாறும் சகோதரர்களே. எனவேதான் தனது நாவை பேணிக் கொள்வது என்பது பேச்சுக்களில், முழக்க வழக்கங்களில், பழக்க வழக்கங்களில் ஆக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. தனக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசவே கூடாது. தனக்கு லாபம் இல்லாத பேச்சுக்களை பேசவே கூடாது. நேர போக்குக்காக அடுத்தவனுடைய குடும்பத்தை பற்றி பேசவே கூடாது. அடுத்தவனுடைய நடத்தையை பற்றி பேசவே கூடாது. அடுத்தவர்களுடைய நடத்தையை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் வருகிறது கிடையாது. ஒரு பெண் தவறை செய்து விட்டால், ஒரு ஆண் தவறை செய்து விட்டால், கண் முன்னால் அவன் தவறு செய்கின்றான், அவன் கெட்டவன் என்று பேசுவதற்கு நாம் ஒன்றும் 100% நல்லவன் அல்ல, இல்லையா? அந்த பேச்சுக்கள் இன்று நம் மத்தியில் அதிகரித்ததின் காரணம், அதிகரித்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? அங்கங்க கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தன்னோடு படிக்கக்கூடிய, தன்னோடு பழகக்கூடிய தனது காதலியை பற்றி ஒருவன் தவறாக பேசிவிட்டான் என்று சொல்லி ஒரு கல்லூரி மாணவன் கூட படிக்கக்கூடிய பையனை தன்னுடைய கத்தியால் குத்தியிருக்கின்றான், இல்லையா? தன்னுடைய மனைவியை இன்னொருத்தவனோடு சேர்த்து பேசியதின் காரணமாக பேசியவனையும் கொண்டு
மனைவியும் ஒரு கணவன் கொண்டிருக்கின்றார் இல்லையா? பேச்சுக்கள் நாவை பேணாமல் போனால் உயிருக்கு கூட ஆபத்து வந்துவிடும். எனவே தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை விட்டும் நாமும் தவிர்க்க வேண்டும். நமது பிள்ளைகள், நமது மனைவி மக்களையும் நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், வகான யகூலு இன்ன மின் ஹியாரிக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அஹ்ஸனக்கும் அஹ்லாக்கன், உங்களிலே யார் குணத்தால் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். இங்க எவ்வளவு பெரிய தொழுகையாளியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய கொடை வள்ளலா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பெரிய சூஃபியாக இருக்கலாம், பெரிய வழி உள்ளாவாக இருக்கலாம், நீண்ட நேரம் தொழுபவராக இருக்கலாம், திக்ர் செய்பவராக இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, மக்கள் மத்தியில் உங்களுடைய நன்னடத்தைகள் சரியில்லை, மக்கள் உங்கள் மீது அதிருப்தி கொள்கின்றார்கள், உங்களை வெறுக்கின்றார்கள், உங்களை பார்த்தால் இவர் தொழுது பிரயோஜனம் இல்லாதவர் என்று உங்களை வசைபாடுகின்றார்கள் என்றால் உங்கள் தொழுகைக்கோ உங்களுடைய திக்ருக்கோ நீங்கள் செய்யும் நல்ல அமலுக்கோ அல்லாஹ்விடத்தில் எந்த பிரதிபலனும் இல்லை. முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையை கடந்து ஒரு ஜனாசா செல்கிறது. அந்த ஜனாசா செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இறந்து போன அந்த நபரை குறித்து தீய விஷயங்களை பேசுகின்றார்கள். ஒரு வழியா மூத்தா போயிட்டாருப்பா, இருக்கும்போது என்னென்ன அட்டுழியம் பண்ணா, கொஞ்ச நெஞ்ச அட்டுழியமா, கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையா, என்ன எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருந்தா ஒரு வழியா இவன் இறந்து போனான்னு சொல்லி எல்லாரும் அவர் இறப்பை கொண்டு சந்தோஷப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹில் மையத்து ஃபின்னார், இதோ போவதே இந்த மையத்து, இதோ போகிறதே இந்த ஜனாசா, இந்த ஜனாசா நரகத்திற்குரிய ஜனாசா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஏனென்றால் அவருடைய எந்த அமலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கல. அவர் நல்ல தொழுகையாளியா, நல்ல நோன்பாளியா, நல்ல குடையாளியா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது, பொது வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் பெருமானார் பார்க்காம அவர் நரகவாசி என்று தீர்ப்பு வழங்குறாங்க. இதே நிகழ்வு நடந்த கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் ஒரு ஜனாசா செல்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இறந்தவரை குறித்து அனுதாப வார்த்தைகளை பேசுகின்றார்கள். நல்ல மனுஷன், வாழும்போது ரொம்ப நல்லா வாழ்ந்தாரு, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்துக்கும் உதவி செஞ்சாரு, எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பாரு, கோவப்பட்டு பார்த்ததே இல்லை, நல்லவங்களுக்கு தான் காலம் இல்லாம போச்சு, சீக்கிரம் அவர் மூத்தா போயிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அவரை குறித்து அனுதாப வார்த்தைகளை சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹாதிஹில் மையத்து ஃபில் ஜன்னா, இதோ போவதை இந்த மையத்து சொர்க்கத்திற்குரியது என்றார்கள். சஹாபிகள் கேள்வி எழுப்பினார்கள், எப்படி இரண்டு பேருடைய அமல்களை நீங்கள் பார்க்கவில்லை? அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது, பொது வாழ்க்கை எப்படி இருந்தது பார்க்கல, ஆனா ஒரு மையத்தை நரகத்துக்குள்ளது நீங்க, இன்னொரு மையத்தை சொர்க்கத்துக்குள்ளது சொன்னீங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் சாட்சியாளர்கள், அன்தும் ஷுஹதாஉன் ஃபில் அர்ள், நீங்கள் எல்லாம் சாட்சியாளர்கள், நீங்கள் யாரை நல்லவர் என்று சாட்சி சொல்கின்றீரோ அவர் அல்லாஹ்விடத்திலும் நல்லவர். நீங்க யார கெட்டவன் சாட்சி சொல்றீங்களோ அவன் அல்லாஹ்வையும் கெட்டவன் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சொன்ன பிறகு இமாம்கள் விளக்கம் சொல்கின்றார்கள், மக்கள் மத்தியில் நல்லவராக நல்ல பண்போடு நீங்கள் வாழ்வதுதான் உங்களுடைய அமல்களிலே ஆக சிறந்த அமல் என்று சொல்லி காமிக்கிறாங்க. நீ நமக்கு ஒரு மென்டாலிட்டி, என்ன மென்டாலிட்டி? நான் நல்லவன்கிறத யாருக்கும் நான் காமிக்க தேவையில்ல, நான் நல்லவன்கிறது எனக்கு தெரிஞ்சா போதும். இதை விட முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது இருக்குமா? இருக்குமா பாய்? ஒரு ஆளை கூப்பிடுவோம், சமயக்காரரா? ஆமா சமயக்காரர் தான். சமைக்க தெரியுமா? நான் சமயக்காரங்கிறத சமைச்சு காப்பி தான் நான் ப்ரூவ் பண்ணும். இல்ல எவனா வேலை கொடுப்பானா? கொடுப்பானா? டிரைவரா? ஆமாடா டிரைவர் தான். வண்டி ஓட்ட தெரியுமா? நான் வண்டி ஓட்டி தான் நான் டிரைவருங்கிறத உங்களுக்கு நிரூபிக்க தேவையில்ல. வேலை கொடுப்பாரா ஓனரு? கொடுப்பாரா பாய்? சிக்கந்தர் பாய் கொத்தனாரா? ஆமா கொத்தனாரு தான். செங்கல் சிமெண்ட் எல்லாம் குறைக்க தெரியுமா? அதெல்லாம் குறைச்சு காமிச்சா நான் கொத்தனாருன்னு காமிக்கணும் அவசியம் இல்ல. கூப்பிடுவாரா? இன்ஜினியர் கூப்பிடுவாரா பாய்? கூப்பிட மாட்டாரு. அப்படிதானே? நீ நல்லவன்கிறத வெளி காமிச்சாதான் நீ நல்லவன்ட்டு.
அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், நீங்கள் வெளிப்படையாகவும் தர்மம் செய்யுங்கள், நீங்கள் மறைமுகமாகவும் தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்லி காமித்தான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா, அவர்கள் வறுமையிலும் தர்மம் செய்வார்கள், தன்னுடைய செல்வ நிலையிலும் தர்மம் செய்வார்கள், சிர்ரம் வ அலானியா, வெளிப்படையாகவும் தர்மம் செய்வார்கள், மறைமுகமாகவும் தர்மம் செய்வாங்க. நல்லவன் என்பது உங்களுடைய நடத்தையில் வெளியே தெரியணும் சகோதரர்களே. வெளியே தெரிவதை வைத்துதான் மார்க்கம் ஒரு முடிவுக்கு வரும். மக்களாகிய நாமும் அப்படிதான் முடிவுக்கு வருவோம், இல்லையா? அப்படிதானே? ஒரு தங்க கடைக்கு போறோம், ஒரு தங்க நகையை வாங்குறதுக்கு முன்னாடி தங்க நகையை பார்த்துட்டோம், தங்க கடை தான், 100% நம்பிக்கையான கடை தான், ஒரு டப்பாவை தந்து இதுக்குள்ள தங்கம் இருக்கு கொண்டு போங்க, வெளியே திறந்து பார்த்தா எங்க நம்பிக்கை போயிருங்க, வாங்கிட்டு வந்துருவோமா? அது இன்னைக்கு 1 கிராம் விற்கிற வரைக்கும் வாங்கிட்டு வருவோமா? நாம திறந்து காமி, தங்கமா இருந்தாலும் திறந்து காமிச்சாலும் அதுக்கு மதிப்பு, அப்படியானே? அப்புறம் என்ன, என்னுடைய கேரக்டர் மட்டும் நான் மத்தவங்களுக்கு காமிக்கிற மாதிரிலாம் இருக்குங்கிற அவசியம் இல்லைன்னு பேசுறது இருக்கு. இது தீயவர்களை சமுதாயத்தில் உருவாக்குவதற்காக இன்றைக்கு இளையதனங்களில் புதைக்கப்படுகின்ற மிக மோசமான ஒரு சிந்தனை, மிக மோசமான ஒரு செயல்பாடு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கணித்திற்குரியவர்களே, எனவே குணநலங்களை நாம் நல்ல குணநலமாக மாற்றிக் கொள்ள வேண்டும். நமது பேச்சு வழக்குகளிலே நாம் மென்மையை கையாள வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், லைஸ ஷதீதுல்லதி, ஒரு உண்மையான வீரன் என்பவன் கோபத்திலே ஒருவனை அடித்து வீழ்த்தி அவன் மேலே ஏறி அமர்பவன் அல்ல. தனக்கு கோபம் வரும்போது தன்னுடைய நப்சோடு தனது உள்ளத்தோடு போராடி பொறுமையை கையாண்டு நெருதுவாக நடந்து கொள்பவன் தான் உண்மையான ஒரு வீரன் என்று சொல்லி காமித்தார்கள். பண்புகளில் ஆக சிறந்த பண்பு நமது பேச்சுக்களிலே நாம் அவசியமற்ற பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பதும், நமது பேச்சுக்களிலே ஒரு மெதுவான தன்மையை நாம் கொண்டு வர வேண்டும். யாரிடத்தில் பேசினாலும் சரி, எந்த நிலையில் பேசினாலும் சரி, பொதுவாக நம்மை விட மேலே இருப்பவர்களிடத்தில் நாம் மிருதுவாக பேசுவோம், தன்மையாக பேசுவோம். ஆனால் நம்மை விட கீழே இருப்பவர்களிடத்தில், நமக்கு நம்மளிடத்தில் உதவி தேடுபவர்களிடத்திலே நாம் கொஞ்சம் கடினமாக பேசுவோம். அவர்களோடு ஒரு நல்ல வார்த்தைகளை நாம பயன்படுத்த மாட்டோம். சகோதரர்களே, நம்மோடு உதவி தேடுபவர்களிடத்திலே, நம்மை விட கீழே இருப்பவர்களிடத்தில் நாம் மிருதுவாக பேச பழக வேண்டும். மிருதுவாக பேச தெரியவில்லை என்று சொன்னால் அமைதியாக போகவாவது நமக்கு தெரிய வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிவுக்கு வருகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய ஒரு பாதையின் வழியாக நடந்து வருகின்றார்கள். அந்த பாதையிலே ஒரு வயதான பெண்மணி தன்னால் சுமக்க முடியாத அளவிற்கான சுமைகளை தனது கையிலும் தலையிலும் வைத்துக் கொண்டு தள்ளாடக்கூடிய அந்த வயதிலே தட்டு தடுமாறி நடந்து போவதை அல்லாஹ்வின் தூதர் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு மனதிற்கேற்காமல் அந்த பெண்ணிடத்தில் போய் சொன்னார்கள், நீங்கள் சிரமப்படுவதை போன்று தெரிகிறது, எனவே உங்களுடைய இந்த சுமைகளில் நான் பங்கெடுக்கின்றேன், நீங்கள் செல்லும் இடம் வரை நான் இதை கொண்டு வருகின்றேன் என்று அந்த பெண்ணிடத்தினுடைய சுமையை தனது தலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். வைத்துக் கொண்டு நடக்க தொடங்கினார்கள். தொடங்கிய நாயகம் அந்த பெண்ணிடத்தில் கேட்டார்கள், இந்த வயதான நேரத்தில், இந்த தள்ளாத வயதில் இவ்வளவு சிரமப்பட்டு நீங்கள் எங்கே அம்மா செல்கின்றீர்கள் என்று கேட்டதோடு அந்த வயதான பெண் சொன்னால், இல்லை, இந்த ஊருக்கு முஹம்மது என்று யாரோ ஒருவர் வந்திருக்கின்றாராம், அவர் எங்கள் கடவுள்களை எல்லாம் பொய்யான கடவுள் என்று சொல்கின்றாராம், எங்களுடைய முன்னோர்களின் பழக்க வழக்கங்கள் எல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்கின்றாராம், அவருடைய முகத்திலே முழித்துவிடக் கூடாது, அவருடைய குரலையின் காலில் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஊரை விட்டே நான் செல்கின்றேன் என்று பேசத் தொடங்கிய அந்த பெண் வழி போகக்கூடிய வழிகளில் பெருமானாரை ஓர்மையில் பேசத் தொடங்கினாள், தீய வார்த்தைகளை கொண்டு பேசத் தொடங்கினாள். இதை அனைத்தையும் காதில் கேட்டுக்கொண்டு அந்த பெண்ணினுடைய சுமையை அந்த அம்மா எங்க போய் சேரணுமோ அதுவரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வைத்தார்கள். வைத்துவிட்டு அந்த அம்மாவிடத்திலே தன்னுடைய வேலை முடிந்து விட்டது, விடைபெறுகின்றேன் என்று சொல்லும் போது அந்த தாய் அல்லாஹ்வின் தூதரின் கையை பிடித்துக் கொண்டு கேட்டால், உங்களை இதற்கு முன்னால் இந்த வழியில் நான் பார்த்ததில்லை,
இதற்கு முன்னால் உங்களுக்கும் எனக்கும் எந்த பழக்கமும் இல்லை. எனக்கு இவ்வளவு பெரிய உபகாரம் செய்தீர்களே, யார் நீங்கள் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த முஹம்மதை பார்த்துவிடக் கூடாது, எந்த முஹம்மதின் பேச்சை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த மக்காவை விட்டு நீங்கள் வெளியேறுகிறீர்களோ, நீங்கள் பார்க்க கூடாது என்று நினைத்த, நீங்கள் கேட்க கூடாது என்று நினைத்த அந்த முஹம்மது நான் தான். சுப்ஹானல்லாஹ். பெத்த தாய் ஒரு வார்த்தை பேசினா இன்னைக்கு வாய மூடுதியா, அவ்வளவுதான் மரியாதை. என்ன நானும் பார்க்க பேசிக்கிட்டே இருக்கிறவன் இஷ்டத்துக்கு, என் மொண்டாட்டி அப்படிதான் இருப்பா, பேச மாட்டேன். பெத்த தகப்பன் ஒரு பார்வை பார்த்துட்டா, இந்த பார்வைலாம் உங்க வீட்டம்மாவோட இருக்கணும், இந்த பக்கமா பார்க்கப்படாது. என்ன கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வர்றதுதான் வழிவகுத்து தெரியும். பேசுவோம் இன்னைக்கு பட்டுன்னு பேசுவோம். நடக்குதா இல்லையா? எத்தனை குடும்பங்கள நடக்குதுங்க. பெற்ற தாய் ஒரு வார்த்தை பேசுறத கூட காது கொடுத்து கேட்கறதுக்கு நமக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னா 10 மாசம் சுமந்து பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் மீச தாடி முளைச்சிட்டா போதும், பெரிய மனுஷன் ஆயிடுவோம். எங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அது என்னத்தையா வயசான நேரத்துல புலம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அது புலம்பல் இல்லை, தான் பிள்ளைகளை நினைத்து கடைசி வரைக்கும் கவலைப்படுறது பெற்ற தாயும் தகப்பனும் தான், இல்லையா? ரசூல்லா அவ்வளோத்தையும் கேட்டு அமைதியா வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா ரசூல்லாவுடைய கையை பிடிச்சி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை ஏத்துச்சு. ஒரே ஒரு செயல் தான் ஒரு தாய் ஒரு இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம செயலை பார்த்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி லைக் பண்றாங்களா? நம்மள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய நடவடிக்கைகளை பார்த்துதான் இஸ்லாம் வளர்ந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய நடவடிக்கைகளை பார்த்து மாற்று மத சகோதரர் லைக் பண்றாங்களா, அல்லது அன்லைக் பண்றாங்களா, இல்லது பேட் கமெண்ட்ஸ்ல நம்மளை திட்டுறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்களேன். நமது நடத்தை குடும்பத்திலும் சரியில்லை, சமுதாயத்திலும் சரியில்லை. நம்ம ஏதோ ஒரு ஜெயில போட்டு அடைச்சிட்டாங்க, நாம அந்த ஜெயில இருந்து ஏதோ சுதந்திரமா வெளியே வந்துட்டோங்கிற ஒரு நினைப்புல நினைச்சதை பேசுறோம், நினைச்சதை செய்யறோம், நினைச்சதை சாப்பிடுறோம், நினைச்ச ஹராம நினைச்ச நேரத்துல செய்யறோம், இல்லையா? அப்ப படிப்பிலும் நாம் பின்தங்கி போனோம், நமது ஒழுக்கத்திலும் பின்தங்கி போனோம், குணநலங்களிலும் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பின்தங்கி கொண்டே இருக்கின்றோம். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், அஸ்கலு ஃபில் மீசானி அஹ்ஸனு அஹ்லாகன். நாளை மறுமை நாளிலே நன்மையை தீமையை நெருக்கக்கூடிய தராசில் நன்மையினுடைய கணத்தை அதிகப்படுத்துவது உங்களுடைய நல்ல குணம்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நல்ல குணத்தை நாம் பலவிதமாக பங்கு வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் வாப்பா அம்மாவோடு பிள்ளைகள் என்ன நல்ல குணத்தோடு நடக்கணும் என்பதை பேசி, அதுக்கு அடுத்த வாரம் பிள்ளைகள்கிட்ட வாப்பா அம்மா என்ன நல்ல குணத்தோடு நடக்கணும், அண்டை வீட்டாரோடு என்ன நல்ல குணம், கணவன் மனைவியிடத்தில் எந்த குணத்தோடு நடக்கணும், மனைவி கணவனிடத்தில் எந்த குணத்தோடு நடக்கணும், முதலாளி தொழிலாளி இடத்திலே எந்த குணத்தோடு நடக்கணும், தொழிலாளி முதலாளி இடத்திலே எந்த குணத்தோடு நடக்கணும் என்பதை எல்லாம் தொடர்ந்து தொடர் பயான்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன்படி வாழ்வதற்கு அருள் புரிவதோடு நல்ல குணநலங்களோடு வாழக்கூடிய நசீபினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.